சென்னை விமான நிலையத்தை தனியாருக்கு விற்கும் மத்திய அரசின் முடிவை கண்டித்து செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் பல்வேறு கட்ட போராட்டத்தை நடத்தவிருப்பதாக விமான நிலைய பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2300 கோடி ரூபாய் செலவில் சென்னை விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இதனை தனியாரிடம் விற்க மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தை தனியாரிடம் விற்பனை செய்யும் முடிவை கண்டித்து விமான நிலைய ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசே லாபத்தில் விற்காதே விமான நிலையங்களை விற்காதே, அழிக்காதே பொதுத்துறை நிறுவனத்தை அழிக்காதே. போராடுவோம், வெற்றி பெறுவரை கிட்டத்தட்ட பப்ளிக் மணி ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 40-50 விமான நிலையங்கள் சுமார் 10,000 கோடி ரூபாய் செலவுல பப்ளிக் மணியை செலவு பண்ணி எங்களுடைய ஷேர்ஸ், எங்களுடைய கேபிட்டல் ரிசர்வ் ஃபண்ட் எல்லாத்தையும் போட்டு செலவு பண்ணி, பர்டிகுலரா மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா சுமார் 2,300 கோடி ரூபாய் செலவு பண்ணி புதிய விமான நிலையங்கள் தரமுள்ள விமான நிலையமாக இயங்கிக் கொண்டு வருகிறது. ஓவரால் பாத்தீங்கன்னா 15,000 தொழிலாளிகள், 5,000 அதிகாரிகள் இருக்காங்க. இவங்க பாதிக்கப்படுவது இந்த சுமார் உதாரணத்துக்கு சொல்றேன், சென்னை விமான நிலையத்தில் வரும் வருமானத்தை வச்சு சதர்ன் ரீஜன்ல இருக்கிற அனைத்து விமான நிலையம் பராமரிக்க முடியுது. இன்னைக்கு லாபத்தில் இருக்கிற விமான நிலையம் சென்னை, கல்கத்தா, ஜெய்ப்பூர், அகமதாபாத், இதை கவுஹாத்தியில் இதில் வித்துட்டீங்கன்னா நாளைக்கு ஏற்படுத்தாது என்ற ஒரு பப்ளிக் செக்டர் அழிஞ்சு போய் ஒரு சிக் இண்டஸ்ட்ரீஸ் டிக்ளேர் பண்ணி ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை அழிச்சு ஒரு தனிப்பட்ட நபருக்கு இன்னைக்கு மத்திய அரசு விற்க துடிக்கிறாங்க. இதே கோரிக்கையை வலியுறுத்தி செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.